வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான நூலை பத்தி பார்க்க போறோம். தமிழ் மொழியோட இலக்கணத்தை 5ஆ பிரிச்சு ஒரு மேப் மாதிரி நமக்கு காட்டுற ஒரு நூல். அதுதான் தொன்னூல் விளக்கம். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். 18ஆம் நூற்றாண்டுல ஒரு இத்தாலிக்காரர் நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு முழுமையான இலக்கண நூலை எப்படி எழுதினாரு? இதுக்குள்ளதான் ஒரு பெரிய கதையே இருக்கு. வாங்க அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது அந்த மூல நூல் தான் வீரமாமுனிவர் எழுதின தொன்னூல் விளக்கம். மதுரை திட்டம் மாதிரி சில நல்ல முயற்சிகள் இருக்கிறதால தான் இந்த மாதிரி பொக்கிஷங்கள் எல்லாம் இன்னைக்கும் நம்ம கைக்கு கிடைக்குது. சரி, இந்த அலசல்ல நாம எப்படி போக போறோம்னா, முதல்ல வீரமாமுனிவர் யாருன்னு பார்ப்போம். அப்புறம் 5 இலக்கணம்னா என்னன்னு புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதோட 5 பிரிவுகளான எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இதெல்லாம் ஒன்னொன்னா பார்த்துட்டு கடைசியா இந்த நூலோட பங்களிப்பு என்னன்னு பேசி முடிப்போம். ஓகே, முதல்ல இந்த இலக்கண மாளிகையை கட்டுன அந்த சிற்பியை பத்தி தெரிஞ்சுக்குவோம். வீரமாமுனிவர் வெறும் ஒரு மத போதகர் மட்டும் இல்ல, அவர் தமிழ் மேல தீராத காதல் கொண்டவர். நம்ம கலாச்சாரத்துல முழுசா மூழ்கி நம்ம இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் கரைச்சு குடிச்ச ஒருத்தர். யோசிச்சு பாருங்க, ஒரு மொழிய எந்த அளவுக்கு நேசிச்சா அதுக்கு இப்படி ஒரு இலக்கண நூலை எழுத முடியும். இப்ப நாம இந்த நூலோட இதய பகுதிக்கு வர்றோம். அப்படி என்னதான் இந்த 5 இலக்கணம்? தமிழ் இலக்கணத்தோட அடித்தளமே இந்த 5 இலக்கணம் தான். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மொழிய 5 கோணத்துல பாக்குறது. ஒரு சின்ன சத்தத்திலிருந்து ஆரம்பிச்சு பெரிய இலக்கியம் வரைக்கும் எல்லாத்தையும் 5 வகையா பிரிச்சு விளக்குற ஒரு சிஸ்டம். இதுதான் துன்னூல் விளக்கத்தோட முதுகெலும்பே. இந்த 5 இலக்கணம் நம்ம மொழிய ஒரு கோயில் மாதிரி 5 பெரிய தூண்கள்ல தாங்கி நிக்குது. அந்த 5 தூண்கள் தான் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அப்புறம் அணி. வாங்க ஒவ்வொரு தூணையும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். சரி, எந்த ஒரு கட்டடத்துக்கும் அடித்தளம் ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க அந்த அடித்தளத்திலேருந்து ஆரம்பிப்போம். அதோட செங்கல்லும் சுவரும் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, எழுத்துங்கிறது ஒரு பில்டிங்கோட தனித்தனி செங்கல் மாதிரி. அதாவது ஆ ஆ க ஞன்னு சொல்றோமே, அந்த மாதிரி தனித்தனி சத்தங்கள். அந்த செங்கற்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து நாம கட்டுற சுவர் தான் சொல். இந்த உதாரணம் இலக்கணத்தோட முதல் 2 படியை எவ்வளவு அழகா சொல்லுது இல்லையா? ஓகே, இப்போ செங்கல் வச்சு சுவர் கட்டியாச்சு. அடுத்து அந்த கட்டடத்துக்குள்ள என்ன கதை இருக்கு, அதோட டிசைன் என்னன்னு பார்க்க வேண்டாமா? இது ரொம்ப அருமையான விளக்கம். பொருள்னா இலக்கியத்தோட கதைக்கரு. அது காதலா இருக்கலாம், வீரமா இருக்கலாம். அதாவது நாம எதை பத்தி பேசுறோங்கிறது. யாப்புனா அந்த கதையை சொல்றதுக்கான தாளம், அதோட ரிதம். சொற்களை எப்படி ஓசை நயத்தோட கோர்த்து ஒரு கவிதையா மாத்துறதுங்கிற ரூல்ஸ். கதையும் வடிவமும் சேர்ந்தாதான ஒரு முழுமையான படைப்பு உருவாகும். இப்போ நாம இலக்கணத்தோட கடைசி, அதே சமயம் ரொம்ப அழகான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். பில்டிங்கை கட்டி முடிச்சிட்டு அதை அலங்காரம் பண்றோம்ல, அந்த மாதிரி. அணினா என்ன? சிம்பிளா சொன்னா நகை. அலங்காரம் பண்றது. தாமரை போன்ற முகம்னு சொல்றதுக்கும் சும்மா முகம்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த தாமரை போன்ற அப்படிங்கிற ஊமை தான் அணி. இது மொழிக்கு ஒரு உயிரையும் உணர்வையும் அழகையும் கொடுக்குது. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா இந்த வரைபடம் ஏன் இன்னைக்கும் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு பேசி இந்த அலசலை முடிச்சுக்கலாம். அப்போ ஏன் இந்த நூல் இன்னிக்கும் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? ஏன்னா வீரமாமுனிவர் செஞ்சது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப சிக்கலா இருந்த தமிழ் இலக்கண விதிகளை எடுத்து படிக்கிறவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லாஜிக்கலான அமைப்பை கொடுத்தாரு. அதுவரைக்கும் பண்டிதர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச இலக்கணத்தை அவரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி மாத்தினாரு. அதுதான் அவரோட மிகப்பெரிய காலத்தால் அழியாத பங்களிப்பு. அதனால இலக்கணம்னா வெறும் விதிகள் மட்டும் இல்ல, அது ஒரு மொழியோட இதயம். ஒரு சமூகம் எப்படி யோசிக்குது, எப்படி தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதுன்னு காட்டுற ஒரு கண்ணாடி. வீரமாமுனிவர் தொட்டது அந்த ஆன்மாவைத்தான். இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன். ஒரு மொழியோட ஆன்மாவை உண்மையாவே புரிஞ்சுக்கணும்னா என்ன தேவை? அதோட விதிகளை படிச்சா போதுமா? இல்ல வீரமாமுனிவரை போல அந்த கலாச்சாரத்திலையும் இலக்கியத்திலையும் அந்த மக்களுடையும் வாழ்ந்து பார்க்கணுமா? யோசிச்சு பாருங்க.